உறுதியா த்ரிஷா அரசியலுக்கு வர போறாங்களா? போஸ்டர் ஒட்டுனதுனால ரொம்பவே பரபரப்பாயிருக்குங்க. தமிழக அரசியல்ல சினிமா பிரபலங்களோட வருகை தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது. இந்த நிலையில இப்ப த்ரிஷா அவங்களையும் அரசியலுக்கு வரவேற்று மதுரையில போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டும் இருக்கு. தமிழ் சினிமாவில 20 வருஷத்துக்கு மேல முன்னணி நடிகையா வலம் வராங்க த்ரிஷா. அரசியலுக்கு வரணும்னு வலியுறுத்தி மதுரை மாநகரோட பல்வேறு பகுதிகளில் த்ரிஷா அவங்களோட நட்பணிமன்றம் சார்பில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல அன்பு அக்கா த்ரிஷா அவங்களுக்கு வரவேற்பு, மீனாட்சி தாயோட ஆசிர்வாதத்தால அரசியலுக்கு நீங்க வரணும், இப்படிப்பட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. தமிழகத்துல த்ரிஷா அவங்களோட பேர்ல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நட்பணிமன்றம் மதுரையில தான் இருக்கிறதா அதுல சொல்லியிருக்காங்க. விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவரு, தனுஷ் அவரு, சூர்யா அவருன்னு பல பேரோட பேரை இதுல இழுத்து விட்டாங்க. அதுல ஒரு சிலர் அரசியலுக்கு வர போறாங்கன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில த்ரிஷா அவங்களோட அரசியல் வருகைக்காக ஒட்டப்பட்ட போஸ்டர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தல அப்படிங்கறதுதான் நெட்டிசன்களோட கருத்தா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே த்ரிஷா அவங்க அரசியலுக்கு வருவாங்க, தாவேகாவுல ஒரு முக்கிய பொறுப்புல இணைய போறாங்கன்னு செய்தி வந்துச்சு. த்ரிஷா அவங்க விஜய் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பதிவிட்ட ஒரு போஸ்ட் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அப்ப கூட சில வருடங்களுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வருவேன்னு விளையாட்டா பேசின வீடியோவை ட்ரெண்ட் பண்ணாங்க. மதுரையில திடீர்னு அரசியல் வரவேற்பு போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இது இன்னும் பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. த்ரிஷா அவங்க எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆனா ரசிகர்கள் சொல்ற விஷயங்களை பார்த்தா அதை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க அரசியலுக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. த்ரிஷா அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களை ரொம்பவே பிடிக்கும். ஒரு முறை பேட்டியில கூட இந்த விஷயத்த அவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர் முதலமைச்சராகி இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவரா த்ரிஷா அவங்க வரலான்னு முடிவெடுத்துட்டாங்களா அப்படின்னு எல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவருடைய கட்சியில த்ரிஷா அவங்க கண்டிப்பா சேர போறாங்கன்னு ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. விஜய் அவருடைய இன்னொரு தொகுதியில இவங்க தான் நிக்க போறாங்க. அவரு ராஜினாமா பண்ணதே த்ரிஷா அவங்களை நிக்க வைக்கிறதுக்காக தான். இப்படி எத்தனையோ செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டே இருந்தோம். த்ரிஷா அவங்க இப்ப வரைக்கும் அரசியலுக்கு வரத பத்தியும் எதுவும் சொல்லல. சமீபத்துல கூட என்ன பத்தி வர காசிப் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தா கொஞ்ச நேரம் நானே பார்த்து படிச்சு சிரிச்சிட்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் அடுத்த வேலைக்கு பார்க்க போயிருவேன், இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அதை நினைச்செல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்படிப்பட்ட போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டி இவங்க அரசியல் வருகை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பாங்களா இல்ல உண்மையா அரசியலுக்கு வர போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.